Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களை பின்பற்றி இருக்கக்கூடிய உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வக்ஃபாத் மா சூரத்தி காஃப். சூரத்தி காஃபினுடைய சில செய்திகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே பல்வேறு அத்தியாயங்களை அல்லாஹ் நமக்கு தந்து அந்த அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வசனங்கள் இந்த மனித சமூகத்தை சீர்படுத்துவதற்காகவும் மனித சமூகம் அந்த வசனங்களை எல்லாம் படித்து உணர்ந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் திருமறையில் பல்வேறு வசனங்களை அத்தியாயங்களாக நமக்கு இறக்கியிருக்கிறான். அதில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம்தான் சூரத்து காஃப். 50வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய 45 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயங்கள், இந்த வசனங்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காமிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்புகள் தான் இன்றைய உரை. அப்போ அந்த வசனங்களை அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் காஃப் வல் குர்ஆனில் மஜீத் பல் அஜிபு அன் ஜாஹும் முன்திரும் மின்ஹும் ஃபகாலல் காஃபிரூன ஹாதா ஷைஉன் அஜீப் என்று அல்லாஹ் முதல் வசனமாக ஆரம்பிக்கிறான். இது தூய்மையான இறைவனுடைய வேதம். ஆனால் இவரிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வருகின்ற பொழுது காஃபிர்கள் சொல்கின்றார்கள், இது ஒரு ஆச்சரியமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நிராகரிக்கக்கூடியவர்கள் இதை ஆச்சரியமானது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், இதா மித்தனா வ குன்னா துராபன் தாலிக ரஜுஉன் பஈத். நாம் இறந்த பிறகு மண்ணோடு மண்ணாக நம்முடைய உடல் கலந்த பிறகு மீண்டும் எழுப்பப்படுதல் என்பது ஒரு தூரமான ஒன்று, நடக்க முடியாத சாத்தியமில்லாத ஒன்று என்று காஃபிர்கள் கூறுகிறார்கள். கத அலிம்னா மா தன்குசுல் அர்து மின்ஹும் வ இந்தனா கிதாபுன் ஹஃபீஸ். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான், நிச்சயமாக நாம் உங்களுடைய உடலை, நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய உடலை மண்ணறைக்குள் வைத்து கொண்டு அடக்கும் பொழுது அந்த அடக்கிய பிறகு அந்த உடலை இந்த பூமி எவ்வளவு குறைத்திருக்கிறது, சாப்பிட்டு இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். ஏன்னா மனிதனுடைய உடலை உள்ள கொண்டு வச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு பார்ட்ஸாக என்ன செய்யுதுங்க போதும். இன்னைக்கு விஞ்ஞானம் அழகாக சொல்கிறது, கண் எவ்வளவு நாள் கழிச்சு அழியும், பல்லு எவ்வளவு நாள் கழிச்சு அழியும், எலும்புகள் எவ்வளவு நாள் கழிச்சு உக்கி போகும். இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸும் மனித உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் பகுதிகளும் இன்னென்ன காலத்திற்கு பிறகு அது மண்ணோடு மண்ணாக கழிந்து விடும், சேர்ந்து விடும் என்று இன்றைக்கு விஞ்ஞானமும் அதை ஒத்துக்கொள்கிறது. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், நம்மிடத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடு இருக்கிறது, உங்களுடைய உடலை பூமி எவ்வளவு குறைக்கிறது என்பதையும் நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ முதல் வசனமே இந்த காஃபினுடைய சூறாவில் அத்தியாயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய செய்தி, காஃபிர்கள் மனிதன் மரணித்த பிறகு மீண்டும் எழுப்பப்படுதல், பாஸ் என்று சொல்லக்கூடிய எழுப்பப்படுதல், அந்த எழுப்பப்படுதலிலே அவர்கள் சந்தேகப்படுகின்ற பொழுது மறுமைக்காக அவர்கள் தயாராகக்கூடிய அந்த வாழ்க்கையை அவர்கள் சந்தேகப்படக்கூடிய செய்தியை தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான்.
அதனால தான் நல்ல திருமறையில் சூரத்துல் ஹஜ்ஜுடைய வசனத்தில் அழகாக தெளிவாக சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸ், நீங்கள் இறந்த பிறகு உங்களை மீண்டும் எழுப்பப்படக்கூடிய அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமேயானால், உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால், ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப், உங்களுடைய படைப்புகளை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. இந்த உலகத்தில் வாழுகிறோம், இறந்த பிறகு மண்ணோட மண்ணாக ஆகி போகிறோம், அதுக்கு பிறகு எழுப்பப்பட மாட்டோம், அது எப்படி சாத்தியம், அதெல்லாம் முடியுமா, நடக்கக்கூடிய காரியமா என்று எவருக்காவது உங்களிலே சந்தேகம் இருக்குமே ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய படைப்பை பற்றி. உங்களுடைய படைப்பு எப்படி படைக்கப்பட்டது? உங்களை மண்ணிலிருந்து படைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், பிறகு விந்திரியத்திலிருந்தும், பிறகு அலக்காவிலிருந்தும், பிறகு சதை கட்டியிலிருந்தும் உருவாக்கப்படாததும் உருவாக்கப்பட்டது, இப்படிப்பட்ட இந்த நிலைகளிலிருந்து நாம் உங்களை படைத்திருக்கிறோம். எதற்காக வேண்டி இதெல்லாம் சொல்கிறோம்? லினுபய்யின லக்கும், உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. வனுக்கிர்ரு ஃபில் அர்ஹாமி மா நஷா இலா அஜலி முஸம்மா, உங்களுடைய தாயினுடைய கருவறையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாம் அதை தங்க வைக்கிறோம், பிறகு வெளியே வருகிறது. சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு உங்களை குழந்தையாக வெளியே கொண்டு வருகிறோம். சும்மலி தபுலுகு அஷுத்தக்கும், பிறகு உங்களிலே சிலர் வாலிபத்தை அடைகின்றீர்கள். ஒமின்கும் மை யுதவஃபா ஒமின்கும் மை யுரது இலா அர்தலில் உமர், உங்களிலே இறப்பவர்களும் உண்டு. வாலிபத்தை அடைந்து அந்த வாலிபத்துக்கு பிறகு இறப்பவர்களும் உண்டு. உங்களிலே தள்ளாத வயதிற்கு அந்த காலத்தை அடையக்கூடியவர்களும் உண்டு. லிகைலா யஅலம மின் பாதியில் மின் ஷையா, நீங்கள் அறிந்த பிறகு அறியாதவர்களைப் போல ஆகிவிடுவீர்கள். வயதான காலத்தில், முதிர்ந்த காலத்தில், தள்ளாத வயதில் நீங்கள் அறிந்ததையும் அறியாதது போல ஆகிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட அந்த நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று அல்லாஹ் மனிதனுடைய படைப்பையும் சொல்லிட்டு கூடுதலாக சேர்த்து இன்னொரு செய்தியும் சொல்கிறான். வதரல் அர்த ஹாமிதத்தன் ஃபைதா அன்ஸல்னா அலைஹில் மா இஹ்தஸத் வரபத், அதே போல நீங்கள் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள். அந்த வறண்ட பூமியிலே அல்லாஹ் மலையை இறக்குகிறான். அந்த மலையின் மூலமாக அந்த பூமி நல்ல செழிப்பாக ஆகி வளமாக ஆகி எல்லா கனிகளையும் ஜோடி ஜோடிகளாக நினைச்சுதுங்க அது முளைப்பிக்கிறது. தாலிக பி அன்னல்லாஹ ஹுவல் ஹக், எதற்கு இதை அல்லாஹ் தருகிறான்? அல்லாஹ் உண்மையானவன், அவன் உங்களை ஆட்சி செய்கிறான், அவன்தான் உங்களை படைத்தான். வன்னஹு யுஹ்யில் மௌதா, அதே போல அவன்தான் உங்களிலே இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பான் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக, உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக. வன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். வஅன்ன ஸாஅத ஆத்தியத்துன் லா ரைப ஃபீஹா, அதே போல மறுமையும் வந்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வஅன்னல்லாஹ யபஅஸு மன் ஃபில் குபூர், அல்லாஹ் உங்களிலே மண்ணறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவன் எழுப்புவான் என்று அல்லாஹ் இந்த ஹஜ் சூரத்துல் ஹஜ்ஜில் 5லேருந்து 7வது வசனத்தில் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டான். எல்லாத்தையும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு, இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களில் யாராவது சந்தேகம் வந்தால் இந்த வசனத்தை படித்து பாருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் படைத்தான் என்று சொன்னால் அந்த படைப்பு மீண்டும் ஒரு நாள் எழுப்பப்படுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, சிரமமும் இல்லை என்பதையும் அல்லாஹ் திருமறையிலே பல்வேறு வசனங்களில் சொல்லி காமிக்கிறான். அதே போல மழையையும் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். மழையை பாருங்கள், இன்னைக்கு நம்ம குவைத்தில் தான் கம்மி, அரபு நாடுகளில் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு துபாயில் கடலில் ஓடக்கூடிய ஃபைபர்லாம் ரோட்டுக்கு வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்களை. கடலில் ஓடக்கூடிய ஃபைபர் எல்லாம் ரோட்டுக்கு வந்து விலை மதிப்பற்ற விலை உள்ள பயங்கரமான காஸ்ட்லியான கார்கள் எல்லாம் இன்னைக்கு ஃபைபரில் ஏற்றி கரை கடத்தி வைக்கிறாங்க. ஓமனில் கடுமையான மழை, மழையிலே ஒரு பள்ளியினுடைய வேன் வாகனம், மாணவர்கள் ஏற்றி சென்றிருக்கக்கூடிய வாகனம் மலையிலே மாட்டி தலைகுப்பராக பிறந்து 9 மாணவர்கள், படிக்கக்கூடிய 9 மாணவர்கள், நீங்கள் பார்த்துருப்பீர்கள், வரிசையாக ஜனாசாவை தூக்கி கொண்டே செய்கிறார். 9 மாணவர்கள் ஸ்பாட்ல காட்டு. அப்போ மழை அல்லாஹ் தர்றான். ஏன் தருகிறான்? இந்த மழை இந்த நாட்டிற்கு தேவையா இல்லையா, இதன் மூலமாக பலனா இல்லையா, ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் இந்த மழையின் மூலமாக மனிதனுக்கு படிப்பினை இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்றான், காமிக்கிறான். அப்போ அந்த மலையையும் அல்லாஹ் சொல்லி காண்பித்து, எப்படி வறண்ட பூமியை நம்ம செழிப்புள்ளதாக ஆக்குகிறோமோ, அங்கே பச்சை பசேல் என்று புற்கள் விளைகிறதோ, அதே போலத்தான் நீ இறந்த பிறகும் உன்னை அந்த இறைவன் எழுப்புவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அல்லாஹ் தெளிவாக நினைச்சான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். அந்த அன்புக்குரிய சகோதரர்ல
அப்போ மனிதனுடைய இந்த இறக்கப்படுறது, அதாவது மனிதன் பிறப்பதில் பிறந்து இறந்து அதுக்கு பிறகு எழுப்பப்படக்கூடிய இந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அவர்கள் எல்லாம் காஃபிர்கள். ஏன்னா முஸ்லீமை பொறுத்தவரையில் மறுமை நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர் மறுமையில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், நம்ம இறந்த பிறகு நமக்குன்னு ஒரு பிறப்பு உண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்பணும். ஆனால் இன்னைக்கு நம்பாவிட்டாலும் கூட அல்லாஹ் நம்புவதை போல சில அடையாளங்களையும் சில காட்சிகளையும் வைத்திருக்கிறான். மனித உடலை கொண்டு போகிறோம், நீ நிறைய பேரை பார்க்குறோம், இறந்த உடனே அவர் அவுலியா இவர் அவுலியா, அவருடைய உடம்பு இறக்கலை இவருடைய உடம்பு அப்படியே இருக்குன்னுலாம் நினச்சிக்கிறாங்க, ஃபோட்டோவை போடுறாங்க. அது உண்மையோ பொய்யோ ரெண்டாவது விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனுஷனை நினைச்சிடறான் நம்ம அடைக்கிறோம், இந்த ஆதமுடைய மகனை அடக்கிய பிறகு அவனுடைய உடலில் எல்லாம் அழிந்துவிடும், எல்லாத்தையும் அழிஞ்சிடும். உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் அழிஞ்சிடும். அதில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அஜபு தனவு என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு, மனிதனுடைய முதுகு தட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. இந்த வாழ்வை என்ன செய்யாது, மண்ணு திங்காது. அல்லாஹ் ஒரே ஒரு தடயத்தை மட்டும் தான் வச்சிருக்கிறான். மனிதனுடைய உடலில் அது இல்லாட்டாலும் அல்லாஹ்வை எழுப்ப முடியும், அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது, கொண்டு வர முடியும். ஆனால் இந்த அஜபுதனப் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய வாழ்வு, இந்த வாழ்வை மாத்திரம் மண்ணு திங்காது. அந்த உடல் அதை தான் அல்லாஹ் ஆதாரமாக வைத்து, மூல ஆதாரமாக வைத்து அதிலிருந்து மனிதனுடைய உடலை எழுப்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ படைத்தவனுக்கு தெரியாதா? படைத்தவனுக்கு ஆரம்பத்தில் படைக்கின்ற பொழுது எவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்திருக்கும், சிரமங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த படைக்கிறதுல, படைத்து அதை அழித்து எழுப்புதல மனுஷனுக்கு சந்தேகம் வருகின்ற பொழுது அல்லாஹ் அதனால தான் கோபப்படுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகன் என்னை திட்டவும் செய்கிறான், என்னை பொய்ப்படுத்தவும் செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொய்ப்படுத்துதல் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறானா, லை யுஈதனி கமா பதஅனி வலைஸ அவ்வலல் ஹல்கி பிஅஹவன அலைய மின் இஆததிஹி. அப்போ மனிதன் சொல்கிறான், நான் இறந்த பிறகு என்னை இறைவன் உயிர்ப்பிக்க மாட்டான், என்னை எழுப்ப மாட்டான் என்று என்னை பொய்ப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான், உன்னை ஆரம்பத்தில் படைச்சவன் நான் தான், படைத்த எனக்கு உன்னை திரும்ப கொண்டு வருவதில் எந்த சிரமமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இதுதான் மனிதன் இறைவனை பொய்ப்படுத்தக்கூடிய சம்பவம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ முதல் வசனமாக மனிதன் அதாவது எழுப்பப்படுதல் தான் அல்லாஹ் நினைச்சான் முதல் செய்தியாக இந்த சூரத்தில் காஃப்ல சொல்றான். அடுத்த செய்தியாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அஃபலம் யன்துரு இல ஸமாஇ ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா வ ஸய்யன்னாஹா வ மா லஹா மின் ஃபுரூஜ். இவர்கள் வானத்தை பார்க்க வேண்டாமா? அந்த வானங்கள் இவர்களுக்கு மேல் எவ்வளவு அழகான முறையில் அது படைக்கப்பட்டிருக்கிறது, அதை அலங்காரமாக ஆக்கி இருக்கிறோம் உங்களுக்கு, அதில் எந்த விரிசல்களும் ஓட்டைகளும் எதுவுமே இல்லையே, இந்த வானத்தை இவர்கள் பார்க்க வேண்டாமா அல்லாஹ்வுடைய படைப்புகளை என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய படைப்புகள், இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருந்தாலும் ஒரு அதிசயமான ஒரு படைப்பு, ஒரு ஆச்சரியமான படைப்பு இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வானம். அதனால தான் அல்லாஹ் திருமறையில் இன்னொரு இடத்துல சொல்கிறான், وَجَعَلْنَا السَّمَاءَ سَقْفًا مَحْفُوظًا وَهُمْ عَنْ آيَاتِهَا مُعْرِضُونَ. நாம் இந்த வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடாக ஆக்கியிருக்கிறோம். என்னைக்காவது விழுத வானகம், என்னைக்காவது அதில் பிரச்சனை வருகிறதா? ஓசோன் படத்தில் ஓட்ட ஓட்ட ஓட்டன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான், அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான், நம்மளும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கு. அதில் பூமியில் வானத்திலிருந்து உங்களுக்கு பல்வேறு ஆபத்துகள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனாலும் மனித சமூகம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு முகடாக நாம் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம், ஆனால் நீங்கள் அதை புறக்கணிக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நீங்கள் பார்க்காமல் புறக்கணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை மனுஷரும் பார்க்கும். அதனால தான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது, அல்லதி ஹலக சபா சமாவாத்தின் திபாகா, இந்த வானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் 7 அடுக்குகளாக அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், உங்களுக்கு இந்த வானத்தை படைத்திருக்கிறான். மாதராஃபி ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய படைப்பில் ஒரு சின்ன குறைகளை நீங்கள் பார்க்க முடியாது. மனிதனுடைய படைப்புகளில் கண்டிப்பாக கோளாறு வரும். அது எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் தயாரித்ததாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மனிதனுடைய அந்த அறிவுகள், மனிதனுடைய கரங்கள், சக்திகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் என்ன செய்கிறான், ராக்கெட்டை அனுப்புகிறான். 1000 ஓடிங்கிறான், 800 ஓடிங்கிறான். அது எங்கே போய் விழுந்து போகுது? கடைசியில் கடலில் போய் விழுந்து போகுது. மனிதனுடைய படை அதில் கோளாறுகள் உண்டு.
அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இந்த கோளாறையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஃபர்ஜில் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர், திரும்ப திரும்ப இந்த வானத்தை பார். ஆனால் தும்மர்ஜில் பஸர கர்ரத்தைன் யன்கலிபு இலைக்கல் பஸர் ஹாசியன் வ ஹுவ ஹஸீர், திரும்ப திரும்ப இந்த வானத்தை நீ பார்த்தாலும் உன்னுடைய பார்வைதான் சிறுமை அடையுமே தவிர அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒருபோதும் சிறுமை அடையாது. அதில் ஒரு சின்ன கம்பிலையிலையோ அதில் ஒரு சின்ன குறையையோ உன்னால் காண முடியாது என்று அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டு இந்த வானத்தை உங்களுக்கு நாங்கள் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷயாத்தீன், ஷைத்தான்களை அவர்கள் ஒட்டு கேட்கின்ற பொழுது ஷைத்தான்களை எரிவதற்காக வேண்டி கற்களாகவும் நாம் என்ன செய்திருக்கிறோம், எரியக்கூடியதாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ்வுடைய படைப்புகளை நீங்கள் பாருங்கள் என்று தூண்டக்கூடிய வசனங்கள் இந்த சூரத்துல் காஃபில் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வல் அர்த மதத்னாஹா வ அல்கைனா ஃபீஹா ரவாசிய வ அம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ், அதே போல இந்த பூமி இருக்கு பாருங்க, இந்த பூமியை நாம் அதை விரித்து இதிலே உங்களுக்கு மலைகளை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம், கடுமையான பாரமுள்ள மலைகளையும் ஏற்படுத்தி அதுபோல இந்த பூமியிலே உங்களுக்கு விளைவிக்கக்கூடிய அத்தனை விளைச்சல்களையும் உருவாக்கக்கூடியதையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றும் அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த வசனங்களில் சொல்லி காமிக்கிறான். வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கன் ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வ ஹப்பல் ஹஸீத், அது மாத்திரமல்ல இந்த வானத்திலிருந்து உங்களுக்கு நாம் பரக்கத்தான நீரை தருகிறோம் என்று சொல்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ நீர் உண்டு, ஆனால் அல்லாஹ் இயற்கையாக தரக்கூடிய அல்லாஹ்வுடைய செயல்களால் குதிரத்தால் உருவாகக்கூடிய இந்த மழை நீரை எல்லாம் சொல்கின்ற போது முபாரக்கான நீரை அந்த வானத்திலிருந்து உங்களுக்கு தருகிறோம், அதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், உங்களுக்கு தோட்ட துறவுகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், முளைக்க செய்கிறோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான். அதே போல இந்த மலையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது வஅர்ஸல்னா ரியாஹ லவாகிஹ வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஸ்கைனாகுமுஹு வமா அன்தும் லஹு பிகாஸினீன், நாம் இந்த மலையை தருவதற்காக சூழ் கொண்ட மேகங்களை உருவாக்குகிறோம். இந்த மலைக்கு முன்னால் மேகங்களை உருவாக்குகிறோம், அந்த மேகத்திலிருந்து உங்களுக்கு மலையை தருகிறோம், அந்த மலையின் மூலமாக உங்களுக்கு நீரை தருகிறோம், ஆனால் நீங்கள் அதை சேமித்து வைக்கக்கூடியவர்களாக இல்லை. ஆரம்பிச்சுட்டு ஊரில் கோடை வெப்பம் ஆரம்பிச்சுட்டு ஒரு குடம் தண்ணி 10 ரூபா, ஒரு குடம் தண்ணி 10 ரூபாய்க்கு ஏழைகள் முதல் கொண்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிவிட்டது. அப்போ அல்லாஹ் தரக்கூடிய மலையை, இயற்கையான அந்த வளத்தை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் அரசிடம் இல்லை, மக்களிடம் இல்லை. அது எங்கேயோ போய் கடலில் கலந்துட்டு மலை 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 என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம், கூப்பாடு போட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு தண்ணீருக்கு கூப்பாடு போட்டு தண்ணீருக்காக வேண்டிய மணிக்கணக்காக நேரங்களை ஒதுக்கி அதை அடைவதற்காக பெறுவதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம நிச்சயம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அவன் மலையை நாம தர்றோம், அதை நீங்கள் சேகரித்து வைக்கக்கூடியவர்களாக இல்லை என்பதையும் அல்லாஹ் நமக்கு நிச்சயம் சுட்டி காட்டுகிறான். அதேபோல் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், வலகத ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் நினைச்சிருக்கிறோம். கொஞ்சம் நெருங்குவாங்க. ஊசலாடக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் நினைச்சிருக்கிறோம், அறிந்து கொண்டே இருக்கிறோம். மனுஷனை நம்ம தான் படைச்சோம், அந்த மனிதனுடைய மனங்களில் உள்ளங்களில் எதுவெல்லாம் எண்ணங்களாக ஏற்படுகிறதோ அதையும் நாம் அறிவோம். அது மாத்திரமல்ல, இந்த மனிதனுக்கு நாம் எவ்வளவு சமீபமாக இருக்கிறோம் என்று சொன்னால், அவனுடைய பிடரி நரம்பை விட நாம் சமீபமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். பிடரி நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக முக்கியமான ஒரு வசனத்தை அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்றான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه தஹீத், நிச்சயமாக ஒரு நாள் எதை விட்டு நீ ஓடினாயோ, எது வந்துவிடக்கூடாது என்று பயந்து பயந்து வாழ்ந்தாயோ, அந்த மரணம் சக்கரத்துல் மௌத் நிச்சயமாக உன்னிடத்தில் வரும், இது நடந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உலகத்தில் எல்லோருக்கும் விதிக்கப்பட்டது, பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மரணம் உண்டு, அந்த மரணம் உங்களை துரத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ சக்கராத்துங்கிறது இருக்கு பாருங்க, மரண வேதனை, மரணத்துக்கு முன்னால் வரக்கூடிய வேதனை, எந்த டாக்டராலையும் இதற்கு தீர்வு சொல்ல முடியாது, யார்கிட்ட போயும் சொல்ல முடியாது. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று நோயை வர்ணிப்பதை போல வர்ணித்து சொல்ல முடியாத ஒரு வேதனை சக்கராத்துடைய வேதனை. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத்,
தன்னுடைய கடைசி நேரத்தில் மரணிக்கின்ற பொழுது சக்கராத்துடைய வேதனையை அனுபவிக்கின்ற போது சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இந்த இறைவனும் இல்லை, ஒவ்வொரு மரணத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்திற்கும் சக்கராத் என்ற வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப சக்கராத் வேதனை என்பது அவரவர்கள் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியுமே தவிர அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. நம்முடைய தந்தை என்ன வேதனைப்படுகிறார், நம்முடைய தாய் கடைசி நேரத்தில் என்ன வேதனைப்படுகிறார் என்று அருகாமையில் இருப்பவர்களால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு வேதனையை அல்லாஹ் சக்கராத்தில் வைத்திருக்கிறார். ஆயிஷா அம்மா அவர்கள் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே உற்சாகமாக, தெம்பாக, வலிமையாக அவர்கள் அவருடைய வேலையைத்தான் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம். வீட்டு வேலைகளை மனைவிக்கு செய்து கொடுப்பார்கள், தன்னுடைய சொந்த வேலையை தானே செய்வார்கள், அடுத்தவர்களுக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலை, சுய வேலை, அவர்களே செய்வார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களால் இயலாமையினால் ஆகி எந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள், மிஸ்வாக்கு குச்சியை எடுத்து, அது பெரிய ஆயுதமா, சாதாரண ஒரு குச்சி, ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பொருள், அந்த பொருளை எடுத்து கூட தன்னால் மிஸ்வாக்கு செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சக்கராத்தில் வேதனைப்பட்டார்கள். ஆயிஷா அம்மா பார்க்குறாங்க, ஆயிஷா அம்மா அவர்கள் அந்த குச்சியை எடுத்து கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க தான் பல்வலிக்கே விட்டுருக்கிறாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் முடியாமல் ஆகிவிட்டார்கள். அப்போ மனைவி தான் என்ன செய்திருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் பட்ட அந்த அவஸ்தை, அந்த வேதனைகளை பார்த்துட்டு சொல்றாங்க, ஃபலா அக்ரஹு ஷித்தத்தல் மௌத்தி லி அஹதின் பாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத்துங்கிறது கடுமையா இருக்குது, அது மனிதர்களுக்கு குறைக்கப்பட வேண்டும், இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிறதெல்லாம் நான் நினைச்சேன். ஆனால் என்றைக்கு என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே கடைசி நேரத்தில் சக்கராத்தில் அவர்கள் பட்ட கஷ்டத்தை என் கண் முன்னால் பார்த்தனோ, அதற்கு பிறகு நான் யாருக்கும் சக்கராத்துடைய வேதனை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, அதை பற்றி நான் வெறுத்ததில்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா அப்போ சக்கராத்துங்கிற வேதனை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு என்று சொன்னால் அதை நாம் அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லவ் அன்னலி திலாஅல் அர்தி தஹபன் லஃப்ததைது பிஹா மின் ஹவுலில் மத்லா. எனக்கு அல்லாஹ் இந்த பூமி முழுக்க வசதிகளை தந்தாலும் கூட, செல்வங்களை தந்தாலும் கூட, கடைசி நேரத்தில் அந்த உயிர் பிரிகின்ற போது அல்லாஹ் சக்கராத் வேதனையை வைத்திருக்கிறானே, அதற்கு ஈடாக இதை கொடுத்து விடு என்று சொன்னால் நான் கொடுத்து விடுவேன், அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. ஓடிக்கொண்டே இருக்கலாம், இங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க ஒரு ஆபரேஷனு, அங்க ஒரு ஆபரேஷனு, அங்க ட்ரீட்மெண்ட், இங்க ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் உனக்கு விதித்திருக்கக்கூடிய அந்த காலம் வருவரை. அப்ப அது வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மரணம் வந்தே தீரும், அதற்கான சக்கராத்தும் உங்களுக்கு உண்டு என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அன்புக்குரிய சகோதரர்களே, வனுஃபிஹ ஃபி சூர் ذلك يوم الوعيد. என்னைக்கு சூர் ஊதப்படுமோ, என்றைக்கு எக்காலம் சூர் ஊதப்படுமோ, அந்த சூர் ஊதப்பட்டு விட்டால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் முடிந்து விட்டது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாம் அவங்கவுங்க என்ன செய்வாங்க, வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க, தொழிலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவரவருடைய பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போதே அல்லாஹ் சூரை ஊத வைத்து விடுவான். அந்த சூர் ஊதின உடனே என்ன செய்யப்படும், ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் அப்படியே ஸ்தம்பித்து விடும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைஃப அன்உம், இந்த உலகத்தில் எப்படி நிம்மதியாக வாழ்வேன், மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ முடியும். காரணம், وقد التقب صاحب القرن القرن وحنى جبهته واسع سمعه. இந்த சூர் ஊதத்துக்கும் நல்லா ஒரு வானவரை வச்சிருக்கான் பாருங்க, மலக்கு, அவர் வாயில வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காரு. அல்லாஹ் எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுவா, ரிமோட் எப்போ ஆன் செய்யப்படும் ரெடியா இருக்காரு, வாயில வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது வரும், சூர் ஊதணும், அவருக்கு அதுக்குன்னே அல்லாஹ் ஒரு மலக்க வச்சிருக்கான். அந்த நிலையிலே அவர் ரெடியா தயாரா இருக்காரு, விசிறு ஊத போறாங்க கொஞ்ச நேரத்துல அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி அவர் வாயில வைத்துக் கொண்டு தன்னுடைய காதை செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார், எப்பொழுது வரும் அந்த அல்லாஹ்வுடைய ஆர்டரு, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் என்று ஊதுவதற்கு அவர் தயாராக இருக்கிறாரு. அப்ப மறுமை வரபோத நான் எப்படி இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக நான் வாழ முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப நகூலு யா ரசூலல்லாஹ், அப்ப அந்த சூர் ஊதப்படும் போது நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க, என்ன சொல்லணும். நீங்கள் உலகத்திலே பார்த்திருக்கக்கூடிய எந்த பேராபத்திலும் இதை போல் இருக்காது.
உலகத்தில் எத்தனையோ பேராபத்துகள் நடந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி கடுமையான ஒரு பேராபத்துகள் என்று சொன்னால் இந்த சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த அமளி துமளிகள், அந்த வேதனைகள் இருக்கு பாருங்க, இது கடுமையான. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் அந்த நேரத்தில்? நாங்கள்லாம் இருப்போமே பூமியில், துனியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோமே, அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் தவக்கல்னா அலல்லாஹி ரப்பினா. குலு, நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்பவர்களில் அவன்தான் சிறந்தவன், தவக்கல்னா அலல்லாஹி ரப்பினா, எங்களுடைய ரப்பான அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்கல் வைத்து விட்டோம் என்று சொல்லுங்கள். வேறு ஒன்றும் சொல்ல முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது, முடிஞ்சு போச்சு. உலக வாழ்க்கை அத்தோடு முடிந்து விட்டது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ذلك يوم الوعيد. அந்த சூர் ஊதப்படுமையானால் அதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டக்கூடிய இறுதி கட்டம் அதுதான் என்பதை அல்லாஹ் நினைச்சான் சொல்லி காமிக்கிறான். அதே போல் அல்லாஹ் இப்படி பல்வேறு செய்திகளை இந்த சூரத்துல் காஃப் என்று சொல்லக்கூடிய 50வது அத்தியாயத்தினுடைய 45 வசனங்களிலே பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னார். அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான், நரகத்தை பற்றி சொல்கிறான், இப்படி பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு சொல்லி காமிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் காஃபை ஜும்மா தினத்திலே ஓதினார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். ஜும்மா தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். அதை செவிமடுத்து நினைச்சிட்டாங்க, சஹாபிய ஒரு பெண் மனப்பாடமும் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம்னா, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி இந்த வசனங்களை ஓதியிருக்கிறார்கள். காரணம் என்ன? நமக்கு ஞாபகப்படுத்துவதற்கு, இறை வசனங்களை இறைவனை பற்றி ஞாபகப்படுத்துவதற்கான முக்கியமான வசனங்கள் என்பதற்காண்டி தான் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் ஓதியிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான அத்தியாயங்களை அதிகமாக வாழ்க்கையிலே படித்து நன்மையை பெறக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரரே, இன்றைய தினம் இந்தியாவுடைய நாட்டை பொறுத்தவரையில் மத்தியில் ஆள்வதற்கு யார் ஆட்சியை ஆள வேண்டும், அடுத்த ஆட்சியாளர் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு எலெக்ஷன் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையிலே முகநூலில் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு விரல் புரட்சி, விரலை போட்டு ஓட்டை போட்டுட்டு வந்து என்ன செய்யாச்சு, பாத்தியா ஓதிட்டு வந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கை நீட்டிட்டு நிற்கிறாங்க. ஜனநாயக கடமையை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்கிறார்கள். நிறைவேற்ற வேண்டும் தான், ஆட்சி மாற்றங்கள் வேணும், நல்லாட்சி ஏற்பட வேண்டும்ங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த மாதிரியாக ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு ஓட்டை போட்டுட்டு வந்து என்ன செய்யறாங்க, பதிவு செய்துட்டு வந்து விரலை போடக்கூடியவர்கள் எத்தனை பேர் வந்து சுபுகு தொடுதாங்க? ஜனநாயக கடமை என்பது தேவை, மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருத்தரும் ஏன்னா பொதுவாக இன்னைக்கு என்ன கருத்து இருக்குன்னா, போலிங்கில் குறைந்த சமூகம் யாருன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் என்று சொல்றாங்க. அது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. நம்ம இன்னையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞிகள், வயதானவர்கள் போடுறதே கிடையாது, ஓட்டே போடுறதில்லை. அதனால தான் சில அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும் வாங்க வந்து போடுங்க, உங்களுடைய ஓட்டுகளை பதிவு செய்யுங்கள், உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் குறை நம்ம பக்கமும் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ போடணும். போடக்கூடியவர்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையை எத்தனை பேர் நிறைவேற்றுறாங்க? எனக்கு தெரிஞ்சு கை நீட்டவங்க சில பேர் தொழுகிறதே கிடையாது, விரலை நீட்டினவங்களாம். விரலை போடக்கூடியவர்கள் அல்லாஹ்வை தொழுவதில்லை. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ அக்கிரமக்கார ஆட்சியாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு மத்தியில் தான் நபிமார்கள் வாழ்ந்தார்கள், அதற்கு மத்தியில் தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அப்போ அவங்களை எப்படி முறியடிச்சாங்க? அந்த ஆதிக்க சக்தி, அந்த சக்திக்கு, சர்வாதிகார சக்திக்கு எதிராக எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், ஈமானில் பலம் இருந்தது. ஈமானிலும் பலம் இருக்கணும். சும்மா ஓட்டை போட்டுட்டேன், ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐங்கால கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையில் ஓட்டை விட்டு விட்டாய் என்று சொன்னால் எப்படி பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும்? நீங்க நடக்கிற மாதிரி நல்லாட்சி வரணும்னா எப்படி நடக்கும்? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை அனைத்தையும் விட முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்களா இல்லையா முஆதை பார்த்து, முஆதே, மக்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன என்று கேட்கும்போது என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், படைத்தவனுக்கு இணை வைக்காமல் முறையாக நீ அவனை வணங்க வேண்டும். அதுதான் நீ ரப்புக்கு செய்யக்கூடிய கடமை, படைத்தவனுக்கு செய்யக்கூடிய கடமை.
அப்ப இந்த ஜனநாயக கடமையை விட இந்த கடமைகளை இன்னைக்கு எத்தனை பேர் நிறைவேற்றுறாங்க? அதுல கோட்டை, அதுல அலட்சியம், அதுல பிற்போக்கு. அப்ப இப்படி இருந்தது என்று சொன்னால் சமூகத்தில் எப்படி மாற்றங்கள் வரும்? அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், ஈமானிய வலிமை இருக்க வேண்டும், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐங்கால கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையை முறையாக தொழ வேண்டும். இதையெல்லாம் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல கேட்டாதானே அல்லாஹ் மாற்றத்தை தருவான். அப்ப இதுல கோட்டை விட்டுட்டு இதுல நம்ம குறை வச்சுட்டு அல்லாஹ்ட்ட போய் மாற்றம் வரணும், நான் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டேன், ஒரு விரல் புரட்சின்னு விரல போட்டா அதுல மாற்றம் இருக்காது. அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாஹ். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்பீங்கல்ல, நிற்கும் போது அல்லாஹ் எதையும் கேட்க மாட்டான். தொழுதியா? முதல்ல முதல் கேள்வி என்னதான், தொழுதியா பாதி போ, அடுத்து மத்த பேசிக்கலாம். இது வரணுங்க நம்ம இடத்துல. மனைவி அத்தனை வீட்டு வேலைகளை செய்தாலும் தொழுதியா? சாப்பாடு ரெண்டாவது, அதை முதல்ல கவனம் வைங்க. பிள்ளைகள் அவ்வளோ பணிகளை செய்தாலும் முதல்ல தொழுதியா? அப்ப முதல்ல தொழுக. சலா சலா ஏன் சொல்ல சொன்னாங்க? கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் கூட தன்னுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திரையை விலக்கி மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னாடி இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட கடைசி வார்த்தையாக அஸ்ஸலா 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 சொல்லிட்டு மூத்தாங்க. தொழுகை முக்கியமானது. அப்ப இந்த தொழுகையில நம்ம கவனம் இல்லாமல், அலட்சியம் இல்லாமல், ரமலானுக்கு மாத்திரம் தொழுதுட்டு ரமலான் கழிச்சு அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அடுத்த ரமலான் அல்லாஹ் நான் தேடி பார்த்துக்குவேன் என்கிற நிலை இருக்குமே ஆனால் உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியாது. உலகத்துல எந்த மாற்றமும் நடக்காது. அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் நாம் தவறாமல், அதுல அலட்சியம் இல்லாமல், அதுல முறையாக இருந்து கொண்டு இறைவா நீ மாற்றத்தை தான், அக்கிரமக்கார ஆட்சியாளர் எங்களுக்கு விடுவிப்பை தான், மாற்றங்கள் வர வேண்டும், நல்லாட்சி வர வேண்டும், மக்களுக்கு சிறந்த ஆட்சி வர வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை நினைச்சிருங்க ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுதுதான் மாற்றம் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷான் தஆலா அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐங்கால கடமை, அந்த கடமையில் முக்கியமானதாக இருக்கக்கூடிய தொழுகையை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் கேள்வானாக வாக்குதான்.